ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 கிலோ அளவு மட்டன் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருந்தேன். அதையும் இந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன். அதுவே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சா தான் கறியும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த குழம்புக்கு நம்ம உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறோம். ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கறி கூடயே வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் பாருங்கள், இது போல் வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரை மூடிடுங்க. அது விசில் வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/2 மூடி அளவு தேங்காவை திருவி வச்சுருந்தேன். 2 வெங்காயம் 2 தக்காளியும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இந்த சைடு குக்கரும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 விசில் விட்டு இறக்கிடுங்க. மட்டனுக்கு 10 விசில் விட்டால் தான் நல்லா பூவாக வெந்திருக்கும். உருளைக்கிழங்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கறியும் நல்லா எப்படி பாருங்கள் சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போது குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரிஞ்சி இலை, சோம்பு, கசகசா, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை இதில் இப்போ சேர்த்துருங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா பொரியட்டும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதே நல்லா வதக்குங்க. இந்த குழம்பு நான் சாதத்துக்கு தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போது வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயெலாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைன்னா தேங்காய் ஊற்றினோன்னே நம்ம மேலெல்லாம் தெறிக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கறியிலே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கிறது நல்லது எப்போவுமே. இப்போது 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போது வேக வச்சுருந்த மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதிலே நம்ம தண்ணி ஊற்றி தானே வேக வச்சுருந்தோம். தண்ணி கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் பாருங்கள் தோலை உரிச்சிட்டு இது போல் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்புல போட்டாலும் கொதித்தாலும் கரையாமல் இருக்கும். உப்பு காரம் எல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதித்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அது போல் இறக்கிக்கோங்க. பாருங்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு வச்சாலே ரசம், தயிர், வெங்காயம் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மாதிரியே இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.